நவம்பர் 12 முதல் 27 வரை வெறும் 2 வாரங்களுக்குள் இலங்கை கடல் எல்லைகளில் 3 தனித்துவமான வளிமண்டல அமைப்புகள் தோன்றின. ஒவ்வொன்றும் தனது பாதையும் வலிமையும் தாக்கமும் வேறுபட்டவை. ஆனால் சில ஊடகங்களின் தவறான விளக்கங்களால் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கலக்கமாக மாற்றப்பட்டன. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? அதை அறிவியலின் மொழியில் அமைதியாகவும் துல்லியமாகவும் பார்ப்போம். வங்காள விரிகுடாவில் உருவான இந்த அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கே நெருங்கிய போதும் கடலிலேயே வலுவிழந்தது. இது சாதாரண மட்டத்திலான மழை மட்டுமே ஏற்படுத்தியது. முன்னறிவிப்புகள் தெளிவாக இருந்ததால் கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் நேரத்திலேயே எச்சரிக்கப்பட்டு எந்த இழப்பும் தவிர்க்கப்பட்டது. இந்த அமைப்பு நாட்டுக்கு மிகச்சிறிய தாக்கம் மட்டுமே ஏற்படுத்தியது. இந்தோனேஷியா அருகே உருவான தாளமுக்கம் மெதுவாக வலுப்பெற்றது. சென்யார் புயலாக மாறியது. இது இலங்கையின் மீது வரவில்லை. ஆனால் அதன் வெளிப்புற மழை வட்டங்கள் தீவின் பல பகுதிகளிலும் பரவலான மழையை உண்டாக்கின. ஆனால் இதன் தாக்கம் இந்தோனேஷியா, தாய்லாந்து நாடுகளிலேயே உணரப்பட்டது. 1000க்கும் அதிகமானோர் இறந்து பல பில்லியன் பொருட்சேதமும் ஏற்பட்டது. இது தொடர்பான முன்னறிவிப்புகள் பிரகாரம் இப்புயல் தரையை பாதிக்காது கடலிலேயே அதிகம் தாக்கம் செலுத்தும் என்பதால் மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டு இழப்புகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கப்பட்டனர். ஒரே பார்வைக்கு இந்த 2 அமைப்புகளும் ஒன்று போல் தோன்றலாம். ஆனால் விஞ்ஞான ரீதியாக இவை தொடர்பில்லாத தனித்துவமான அமைப்புகள். 3வது அமைப்புதான் உண்மையான சவால். நவம்பர் 25 மாலை காற்று சுழற்சியாக தோன்றி கடல் மேற்பரப்பின் அதிக வெப்பமும் ஈரப்பத சுமையும் காரணமாக வினாடிகளுக்குள் வலுப்பெற்று 27ஆம் திகதி டிட்வா புயலாக மாறியது. இது ரேபிட் இன்டென்சிபிகேஷன் என்று அழைக்கப்படும் ஆபத்தான நிகழ்வின் தெளிந்த எடுத்துக்காட்டு. இதுவே பல மாவட்டங்களில் பெரும் சேதங்களுக்கு வழிவகுத்தது. டிட்வா புயலுக்கு முன் அரசு 12ஆம் திகதி எச்சரிக்கை பெற்றதாக சூடான விவாதங்கள் வெடித்தன. அரசாங்க அதிகாரிகளும் வளிமண்டல திணைக்களமும் இது தவறான தகவல் என்பதை விளக்கின. மேலும் ஒரு தனியார் ஊடகத்தில் ஒளிபரப்பான வானிலை நிகழ்ச்சியின் செவ்வி வெட்டி ஒட்டப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பாராளுமன்றத்தில் முழு பதிவு சமர்ப்பிக்கப்பட்ட போது இங்கே எச்சரிக்கை எது என்று கேள்வி எழுப்பப்பட்டது. தொலைக்காட்சி உரிமையாளர் தவறிருந்தால் நடவடிக்கை எடுங்கள் என்று மட்டுமே பதிலளித்தார். ඔබතුමා ඇත්තනම් කියන්නේ විපක්ෂය ඇත්තනම් කියන්නේ නොවැම්බර් 12 වෙනිදා මේ කියපු වෝනින් එක මොකද්ද කියලා කියන්නේ. මොකද්ද කියලා කියන්නේ. මට පැහැදිලි කිරීම කරන්න දෙන්න කරු මුලාසුරා මන්ත්‍රීතුමනි. ඔබතුමා මේ වෙලාවට පැහැදිලි කිරීම කරන්න දැන්. මුලාසුරා මන්ත්‍රීතුමනි දැන් එතුමිය කියන කරුණ දෙරණ නාලිකාවේ ඒ කරන ලද සංවාදයක් කාලගුණ විද්‍යා දෙපාර්තමේන්තුවේ ප්‍රධාන නිලධාරී එක්ක කරපු සංවාදයක් අලලයි එතුමිය ඒ ප්‍රකාශය කරන්නේ. එතුමියට ඒ ප්‍රකාශය කරනවා නම් මාව පටලවා ගන්න එපා. இதற்கு இணையாக சில ஊடகங்கள் 3 காற்று சுழற்சிகளையும் ஒன்று போல் காட்டி குழப்பம் மற்றும் அரசியல் பீதி உருவாக்க முயன்றன. ஊடக பொறுப்பு மற்றும் வானியல் அறிவியலுக்கு சமூகம் அளிக்க வேண்டிய மரியாதை. இது போன்ற தவறான தகவல் பரப்புதல் சில ஆண்டுகளுக்கு முன் டாக்டர் ஷாஃபி மீது கட்டப்பட்ட பொய்களையே நினைவூட்டுகிறது. அறிவியலை தாக்கும் தவறான பிரசாரங்கள் நாடு முழுவதும் நீண்டகால கேடு விளைவிக்கும். பேரிடர்களை முழுமையாக தடுக்க முடியாது. ஆனால் துல்லியமான தகவல்களும் பொறுப்பான செய்தி அளிப்பும் மக்கள் பாதுகாப்பின் முக்கிய கருவிகள். இன்று நாம் எதிர்நோக்கிய 3 காற்று சுழற்சிகளும் இயற்கையின் தொடர்ச்சியான நிகழ்வுகள். ஆனால் டிட்வாவின் திடீர் வலுப்பெருக்கம் நாம் மேலும் வலுவான எச்சரிக்கை முறைகள், மேலும் ஒழுங்கான ஊடக நடைமுறைகள் மற்றும் அறிவியல் தகவலுக்கு கொடுக்க வேண்டிய அதிக மரியாதையின் தேவை என்பதை தெளிவாக நினைவூட்டுகிறது. சில தனியார் ஊடகங்கள் தமது அரசியல் நோக்கங்களுக்காக இந்த 3 காற்று சுழற்சிகளையும் குழப்பி அனைத்தும் ஒன்று என்ற பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்த முனைகின்றனர். தயவு செய்து அதனை திருத்திக் கொள்ளுங்கள். அத்தோடு விஞ்ஞான ரீதியான வானிலை எதிர்வு கூறல்களை மலினப்படுத்த வேண்டாம். அது நீண்ட கால எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த தவறான ஊடக செயற்பாடுகளிடமிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு
ஊடக அமைச்சர் நலிந்த ஜாயதிச நேற்றைய அமைச்சரவை ஊடக சந்திப்பில் அனைத்து ஊடகங்களையும் வேண்டிக் கொண்டார். මම දැක එක පට්ටපල් බොරුවක් කියනවා මේ කොත්මලේ ජලාශයේ වාන්දොරටු වලට අලුත් ආධුනික ඉංජිනේරුවෝ දාලා පැරණි කට්ටිය අයින් කරා දේශපාලන බලපෑමට ඒකෙන් තමයි මේක සිද්ධ වුණේ කියලා. ඒකයි පට්ටපල් බොරුවක්. මේ ඉංජිනේරුවෝ 3 දෙනෙක් ඉන්නවා 2017 19 කාලේ තමයි ඒගොල්ලෝ මේ පත්වීම ලැබලා තියෙන්නේ. ඒකේ ඉන්න අධ්‍යක්ෂකම් සහිත ඉංජිනේරු කවුරුත් අපේ ආණ්ඩුව ආවට පස්සේ අලුතෙන් පත් කරපුවායි නොවේ. ඒ වගේ පට්ටපල් බොරු ජනතාව කුපිත කිරීම සඳහා සමහර අය කියනවා. ඒ නිසා මේ ඉරිගේෂන් ඩිපාර්ට්මන්ට් එක අදාළ කරන විදිහට පණිවිඩය යවලා